இனிப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாமே சேர்த்த மாதிரி ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். பரங்கிக்காய் புளிக்கறி. இதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி உளுந்து சோம்பு பொரிய விட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பரங்கிக்காயை இது மாதிரி நல்லா தோலோட கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி அந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. இது ஒரு 30% வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த காயை வேக வச்சுருங்க. இது நல்லா வெந்து கொதித்து வந்ததும் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதித்து அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டை இது மாதிரி இடிச்சிட்டு இது கூட சேர்த்துருங்க. நல்லா வாசமாக இருக்கும். இது எல்லாம் நல்லா வெந்தோன்னே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்திங்கன்னா செம டேஸ்டான பரங்கிக்காய் புளிக்கறி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு